ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஜர் தொழுந்து முடிச்சதுக்கப்புறமே செய்ய ஆரம்பிச்சனால சீக்கிரம் முடிஞ்சிச்சு வேலைலாம். இன்றைக்கி தோசை இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தேன். முதல்லலாம் தோசை இட்லிக்கு வாரத்துக்கு ஒருக்கா தான். இப்போ வாரம் ஃபுல்லாக தோசை இட்லி தான். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அதான் பிடிக்குது, டைமும் சேவ் ஆகுது. தட்டைப்பயிறு ஆனம் தான் செஞ்சுருந்தேன். அதில் வந்து கருவாடு, முருங்கைக்காய், நல்லா மாங்காய் 2 எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மாங்காவை போட்டு புளி ஊற்றாமே அவ்வளோ புளிப்பாக இருந்துச்சு. கம்மியாக தான் புளி ஊற்றினேன். கம்மியான ஒரு தட்டைப்பயிறு தானமாக இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றி விட போகிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ நோன்பு வச்சதுலேருந்து இப்போ சாப்பாடு உள்ள கொஞ்சம் போக மாட்டேங்குது, கம்மியாகவே கேட்டுன்றாங்க. அதுக்கப்புறம் கேரட் ஊறுகாய் வேறு செய்யணும். கொஞ்சம் 2 கேரட்டை போட்டு பொரியலும் செய்யணும் இப்போ. ஏன்னா என் மகளுக்கு கொடுத்து விடணும். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு பாவக்காய் செஞ்சனால அவர் பாவக்காய் திங்க மாட்டான். அதனால் அவங்களுக்கு மட்டும் அந்த பொரியல் மாதிரி செஞ்சுட்டேன். அது ஆனால் 2 பேருக்குமே தான் வச்சு விட்டேன். முட்டையுமே அவிச்சாச்சு. கடகடன்னு வந்து ஒர்க்கை வந்து முடிச்சிட்டேன். இட்லி மல்லிகைப்பூ மாதிரி வந்திருக்கு. வீட்டில் இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.